நடிகர் சரத்குமாருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருப்பதை மற்றுமோர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காசோலை மோசடி வழக்கில் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். நடிகர் சரத்குமார் கடன்களை அடைப்பதற்காக சென்னையை சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணா என்பவரிடம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். கடனை திருப்பி செலுத்தும் வகையில் நடிகர் சரத்குமார் வழங்கிய காசோலை வங்கியில் பணம் இல்லாததால் திரும்பி வந்திருக்கிறது. இதனையடுத்து நடிகர் சரத்குமாருக்கு எதிராக கடன் கொடுத்த ஸ்ரீகிருஷ்ணா சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காசோலை மோசடி வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமாருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.